Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. விவசாயி என்ஜினியர் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ் AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. கால் 9944046643. மீடியா உங்கள் கனவா? தகுதியான நபர்களுக்கு 100% வரை ஸ்காலர்ஷிப், படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ். அட்மிஷன் க்ளோசஸ் ஆன் 30th June. பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர 7338824242 psj234@yahoo.com. நேர்களே வணக்கம், இது சாணக்கியா. நான் உங்கள் அருண். இன்று நம்மோடு உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் சத்யகுமார் இணைந்துள்ளார். கேட்பதற்கு நிறைய இருக்கிறது, வாருங்கள் கேட்கலாம். வணக்கம். வணக்கம் அருண். முதல் விஷயம், நம்ம எடுத்தோடனே இதை பற்றி பேசணுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். நம்ம இப்போ இன்று ஆரம்பத்துக்கு முன்னாடி நிறைய பேசியிருக்கோம். யூனிஃபார்ம் சிவில் கோட் இது போல பல கான்வர்சேஷன்ஸை நாடு முழுக்க உருவாக்கியிருக்கு. இது பாஜகவின் தேர்தல் வாக்குறுதியாக நீண்ட காலமாக இருந்து வருகிறது. நம்ம பார்த்துருப்போம், 2019 ஆகஸ்ட் 5ஆம் தேதி 370 நீக்கினாங்க, அப்ரோகேஷன் பண்ணாங்க. பிறகு அடுத்த வருஷமே ராமர் கோவிலுக்கான அடிக்கல் நாட்டு விழா நடந்து பிரம்மாண்டமாக கட்டியமைக்கப்பட்டு வருகிறது. ஸோ இந்த வருஷம் ஏதாவது வருமா அப்படின்னு பார்க்குறாங்க. மான்சூன் செஷனில் யூனிஃபார்ம் சிவில் கோட் வரும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. லா கமிஷன் அதற்கான கருத்து கேட்பை நடத்துகிறது. அட்லாஸ்ட் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே இது தொடர்பாக ஒரு ஓப்பன் ஃபாரம்ல பேசியிருக்காரு. ஸோ இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் தான் நம்ம இன்னைக்கு பேச இருக்கிறது. இது தொடர்பான பல்வேறு சந்தேகங்கள் தான் இருக்கு. நம்ம பார்க்குறோம், இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட்னா என்ன, எல்லாருக்கும் ஒரே சட்டம் ஒரே நாடு அப்படின்னு சொன்னாலும், இதெல்லாம் ஜெனரிக்கா பேசினாலும் ஸ்பெசிஃபிக்கா பலருக்கு தெரியாதுன்றது தான் யதார்த்தமான ஒன்று. முதல்ல யூனிஃபார்ம் சிவில் கோட்னா எப்படி சொல்லலாம், என்ன? Definitely Arun. First of all, congrats to Chanakyaa TV. எக்ஸலண்ட் இன்டர்வியூஸ் நிறைய நாள் நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். நிறைய விஷயங்கள் பாண்டியவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தொடர்ந்து பண்ணுறதுக்காக. அண்ட் இந்த டாபிக் யூனிஃபார்ம் சிவில் கோட் நம்ம இப்போ எடுத்து டிஸ்கஸ் பண்ணுறது, இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் ஃபார் த கண்ட்ரி. இது பார்த்திங்கன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய விஷன் மட்டும் கிடையாது. இது பார்த்திங்கன்னா பாரதிய ஜனதா பார்ட்டி, அவர் ரெப்ரசன்ட் பண்ணுற பார்ட்டி பிஜேபியுடைய சித்தாந்தத்தில் அடிப்படையிலே யூனிஃபார்ம் சிவில் கோட் கொண்டு வரணுங்க இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ராமர் கோயில் கட்டணுங்கிறது இட் வாஸ் தேர் விஷன், பிஜேபியோட விஷன் ஆல்வேஸ். செகண்ட் பார்த்தீங்கன்னா அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களுடைய, நீங்கள் பாரதிய ஜனதா பார்ட்டியுடைய மேண்டேட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, எலெக்ஷனுக்கு கொடுக்கக்கூடிய மேண்டேட்ஸு எல்லா மேண்டேட்ஸ்லையும், ஸ்டேட் மேண்டேட்ஸும் சரி சென்ட்ரல் மேண்டேட்ஸும் சரி பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் சிவில் கோட் இல்லாமல் அவங்க மேண்டேட்டே இருக்காது. அப்போ இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட்னா என்ன? இது பாரதிய ஜனதா பார்ட்டியோட ஐடியாவா, இல்லை ஹிஸ்டாரிக்கலாகவே யூனிஃபார்ம் சிவில் கோடை கொண்டு வரணும்னு சொல்லி காங்கிரஸும் வெயிட் பண்ணாங்களா? இதோட டிபேட்ஸ் என்ன நடந்தது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அதுக்கு முன்னாடி யூனிஃபார்ம் சிவில் கோட்னா என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அது எல்லாருக்குமே ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது அரசமைப்பு சட்டமாகப்பட்டது. ஒரு குழந்தை பிறந்த உடனே இந்தியாவோட அதோட கான்ட்ராக்டே இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான். ஐம் ஜஸ்ட் சேயிங், ஒரு சிட்டிசனோட கான்ட்ராக்ட் வித் இந்தியா என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா தான். அப்படின்னும் போது இந்தியாவில் பல ரிலீஜியன்ஸ் இருக்கு. அப்போ அந்த ரிலீஜியன்ஸில் இருக்கக்கூடிய ப்ராக்டிசஸ் லாஸில் எஃபெக்ட் ஆகிற இம்பேக்ட் இருக்கக்கூடிய கட்டாயத்தினால எல்லா லாஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ நீங்கள் புக்கை காமிச்சு சொல்கிறேனே உங்களுக்கு, இது பார்த்தீங்கன்னா ஹிந்து லா, அதாவது இந்துஸை கவர்ன் பண்ணக்கூடிய லாஸ், செட் ஆஃப் லாஸ், இவ்வளோ பெரிய புக்ஸ் இருக்குது. ஐம் ஜஸ்ட் கைங் டு ஷோ டு த விஷுவலைசேஷன் ஆஸ்பெக்டுக்காக. அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா மொஹம்மதன் லா, முஸ்லிம்ஸ்க்கு கவர்ன் பண்ணக்கூடிய லாஸ். இது ஷரியா அது மாதிரியா? ஷரியா கிடையாது, இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் லா. ஷரியாவை பேஸ் பண்ணி மொஹம்மதன் லா அப்படின்னா செட் ஆஃப் லாஸ். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய லாஸ் இருக்குது. முஸ்லிம் உமன் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆன் மேரேஜ் ஆக்ட் 2019. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி பாஸ் பண்ண ஆக்ட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாஸ் பண்ண ஆக்ட் பார்த்தீங்கன்னா மொஹம்மதன் லாக்குள்ள வரும். இன்ஸ்டன்ட் ட்ரிபிள் தலாக் ஆக்ட் முதற்கொண்டு எல்லாமே இருக்கும். ஸோ இந்து லால செட் ஆஃப் ஹிந்துஸ்க்கு இந்துவா இருந்து அந்த இந்துல யாரெல்லாம் இன்க்ளூட் நான் ஷார்ட்லி சொல்றேன். ஹிந்து லானா ஹிந்துஸ்க்கு அப்ளிகபிள் லாஸ். மொஹம்மதன் லான்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம்க்கு அப்ளிகபிள் லாஸ், கம்ப்ளைங் வித் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. வெரி இம்பார்ட்டன்ட். ஹிந்து லா கம்ப்ளைங் வித் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, அப்புறம் மொஹம்மதன் லா கம்ப்ளைங் வித் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. அதே மாதிரி கிறிஸ்டியன் லாஸ் இன் இந்தியாவும் இருக்கு. அவங்களுடைய செட் ஆஃப் ப்ராக்டிசஸ்க்கு கிறிஸ்டியன் லாஸ் இருக்கு.
அப்போது ப்ராட்லி 3 ரிலீஜனுக்கும் இந்தியா இஸ் த கண்ட்ரி ஃபர்ஸ்ட் டைம் இன் த என்டையர் வேர்ல்ட் விச் ரெகக்னைஸ்ட் ஆல் ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ். இந்த ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இருப்பாங்க இல்லையா, அவங்க பார்த்தீங்கன்னா 1947 இந்த டிபேட்டை நடத்துகிறாங்க, யூனிஃபார்ம் சிவில் கோட் வேணுமா வேணாமா. அப்போ தேவர் வெரி வெரி கன்சர்ன் அபவுட் த ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ், நாட் ஜஸ்ட் மைனாரிட்டிஸ், ஈவன் வந்து மெஜாரிட்டேரியன் ஸ்டேட் இருக்கிறதுனால இந்தியா மெஜாரிட்டேரியனுடைய ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸையும் அவங்க கருத்தில் கொண்டு தான் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவை ஃப்ரேம் பண்ணுறாங்க. அப்போ யூனிஃபார்ம் சிவில் கோட் வேணுமா வேணாமா அப்படிங்கிற டிபேட் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவோட கான்ஸ்டியூன் அசம்பிளி டிபேட்ஸ் நடக்குது. அந்த கான்ஸ்டியூன் அசம்பிளி டிபேட்ஸ் நடக்கும் பொழுது அப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 44 கிடையாது, இந்த டிபேட் நடந்தது ஆர்டிகல் 35. ஆனால் ஜென்ரலாக நமக்கு இப்போ சொல்றது பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிகல் 44 தான் சொல்லுது இந்தியாவில் வந்து யூனிஃபார்ம் சிவில் கோடு கொண்டு வரணும்னு, கான்ஸ்டியூஷனோட ஆர்டிகல் 44 தான் சொல்லுதுன்னு தொடர்ந்து கோட் செய்யப்படக்கூடிய நிலையில் இது புதுசாக இருக்குது. அதாவது ஆர்டிகல் 35ங்கிறது அப்போ வந்து ப்ரொபோஸ்ட் ஆர்டிகல் 44க்கு ஈக்குவலாக. நீங்கள் அந்த டைமில் கான்ஸ்டியூன் அசம்பிளி டிபேட்ஸ் நடக்கும் பொழுது ஆர்டிகல் 35 தான் ஆர்டிகல் 44 கொண்டு வரணும்னு நினச்சாங்க, 44 கொண்டு வரணும்னு நினச்சாங்க. அப்போ டிபேட்ஸ் நடக்குது, அக்ராஸ் த நேஷன் ரெப்ரசன்ட் பண்ணி டிபேட்ஸ் நடக்குது. அந்த டிபேட்ஸ் நடக்கும்போது ஒரு சில கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் இருக்கக்கூடிய அந்த டிபேட்ஸ் பண்ணவங்க இந்தியாவுடைய ஹிஸ்ட்ரி எடுத்து ரெஃபர் பண்ணிட்டு வந்து டிபேட் பண்ணுறாங்க. அதோட கிரக்ஸ் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் அரசாங்கம் 1972 வரும்பொழுது முகலாயர்களோட கிட்ட இருந்து தான் அந்த அவங்க வந்து அவங்களோட இணைஞ்சு தான் ஸ்லோவாக பிரிட்டிஷ் ஸ்டார்டட் டேக்கிங் ஓவர் த கண்ட்ரி. அப்போது 1772 பார்த்தீங்கன்னா இந்து லாஸும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சது, அப்புறம் முஸ்லீம் லாஸும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சது. அஃப்கோர்ஸ் கிறிஸ்டியானிட்டி வந்து அவங்க பிரிட்டிஷர்ஸ் வந்து தேவர் பிரிங்கிங் இட் இன்டு த கண்ட்ரி. அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும் ஃபார் அவங்களோட கொலோனியல் ரீசன்ஸ்க்காக. அட் த எண்ட் ஆஃப் த டே பிரிட்டிஷர்ஸ் ஏன் வந்து கிறிஸ்டியானிட்டியை வந்து பெருமளவில் ப்ரொமோட் பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் இந்தியாவில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஹிந்து மற்றும் முஸ்லீம்லாம் வந்து கரெக்ட். நீங்கள் அந்த பாயிண்ட் கரெக்டான பாயிண்ட். ஏன் எவால்வ் பண்ண ஆரம்பிச்சதுன்னா அப்போ வந்து வாரன் ஹேஸ்டிங்ஸ் பிளான் 1772 இந்த ஹிஸ்ட்ரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆங்கிலோ இந்து லாஸ், ஆங்கிலோ முஸ்லீம் லா அப்படின்னு நான் சொல்லும் பொழுது நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா பிரிட்டிஷோட இம்பாக்ட் ஹிந்து லா மேல எப்படி இருந்தது, ஹிந்துவிசம் பிராக்டிசஸ்ல இருந்து எப்படி அந்த லாஸை டெரைவ் பண்ணாங்க, ஹிந்து லாஸை பிரிட்டிஷ் எப்படி பார்த்தாங்க, லாஸை பிரிட்டிஷ் எப்படி பார்த்தாங்கன்னு இருந்திருக்காங்க. அது கரெக்ட். அந்த பிராக்டிசஸை எப்படி லாவா கோடிஃபை பண்ணாங்கன்றது தான் இம்பார்ட்டன்ட். அவங்களோட இன்டர்பிரேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த லா இருந்தது. அப்சல்யூட்லி. அப்போ வாரன் ஹேஸ்டிங்ஸ் என்ன பார்க்குறாருன்னா இந்தியா வந்த உடனே சென்ட்ரலைஸ்ட் அப்ரோச் ஒர்க் ஆகாது அப்படிங்கிறத அவரோட வியூவா வச்சுக்கிட்டு ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் கலெக்டர் மாடல் கொண்டு வராரு. அதான் கலெக்டரே. இப்போ கலெக்டர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்னு சொல்றாங்கல்ல, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். அதாவது இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செட்டப்ல டிஸ்ட்ரிக்ட் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் கலெக்டர்ஸா இருக்காங்க இல்லையா, அந்த கலெக்டர் மாடலே வாரன் ஹேஸ்டிங்ஸ் கொண்டு வந்து தான். அதுக்கப்புறம் கோர்ட்டு ஜுடிஷியல் சிஸ்டம்லையும் பண்டிட் தீவான் இவங்களெல்லாம் உள்ள இன்க்ளூஷன்ல கொண்டு வரது வந்து பார்த்தீங்கன்னா வாரன் ஹேஸ்டிங்ஸோட பிளான். ஏன்னா ஆஸ் அ கண்ட்ரியை கொலோனியல் ரூல்ல வந்து மேனேஜ் பண்ணணும்னா he understood that managing the religious practices are very important. ஒன்றும் இல்லை அருண், நீங்கள் நார்த் ஈஸ்ட்டுக்கு போங்க, தெர் ஆர் மல்டிபிள் ட்ரைபல் கம்யூனிட்டிஸ். நீங்கள் ஊட்டிக்கு போங்க, தெர் ஆர் மல்டிபிள் ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ்லேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சென்டினல் ட்ரைப்ஸ் தேர் ஆல்சோ பார்ட் ஆஃப் இந்தியா, பட் மோஸ்ட் இண்டிஜினியஸ். இப்போ அவங்களுக்கு அங்கே தான் நாடு இழங்குது, கலெக்ட் பண்ணுற டாக்ஸ் அவங்களுக்கு தான் அலோகேட் பண்ணணும். இந்த நாடு வந்து இன்டகிரேஷன் இருக்கிறது அவங்களுக்காகவும் தானே. அப்போ வித்தவுட் அஃபெக்டிங் தேர் ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ், when I say religious practices, not only worship, their way of marriage, their way of contracting, their way of conduct, their way of agreement to do business, everything has an impact over the laws. அப்போ ஓவராலா அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி டிபேட்ஸ் நடக்கும் பொழுது அம்பேத்கர் அவர்கள், பாபா சாஹேப் டாக்டர் BR அம்பேத்கர் அவர்கள் இதை பத்தி யோசிக்கிறார், யூனிஃபார்ம் சிவில் கோட் வேணும்னு யோசிக்கிறார். நேருவும் யூனிஃபார்ம் சிவில் கோட் வேணும்னு யோசிக்கிறார். ஆனா வியூஸ் வேர் வெரி டிஃபரெண்ட். இவர் இந்தியனிஸ்டா ஒரு சோவியத் சைடு அனுச்சோ டெஃபினட்டா அது எல்லாமே எப்படி இருக்கும். நேருவோட தாட்டே வந்து இந்தியனிஸ்டா என்னைக்குமே இருந்தது இல்லை. பட் அம்பேத்கரோட தாட் ஆல்வேஸ் இட் வாஸ் இந்தியனிஸ்ட். பட் அம்பேத்கர் had a great vision. டெஃபினெட்லி நேருடைய புக்ஸ் இருக்கு, வேர்ல்டு ஹிஸ்டரியோட புக்ஸ் இருக்கு, அவர் இந்திரா காந்தி அம்மையாருக்கு வந்து எழுதின லெட்டர்ஸ் இருக்கு, வேர்ல்டு ஹிஸ்டரி பற்றி எழுதியிருக்காரு.
he was always inspired by Soviet Union. What's doubt in it? India, until 1990s, it was indirectly or directly through policy measures, it was controlled by Soviet da, intellectually. அப்போ how can you say Congress is equal to Soviet Union சொல்லலாம்? Because the ideological impact on Congress. காங்கிரஸ்ல லீடர்ஷிப் வேணா அப்படி இருந்திருக்கலாமே தவிர பல தலைவர்கள் இருந்திருக்காங்க. லால் பகதூர் சாஸ்திரில இருந்து மொரார்ஜி தேசாயில இருந்து பல இந்தியன் நேஷனல் லீடர்ஸ். பட் டெசிஷன் மேக்கிங்னு நீங்க வரும்பொழுது எந்த தாட்ல அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க? இப்போ நேரு ஜவஹர்லால் நேரு அவர்கள், அப்புறம் இந்திரா காந்தி அம்மையார், அதுக்கப்புறம் ராஜீவ் காந்தி, சப்சிக்வெண்டா the transformation started happening only during Narasimha Rao period. We are all enjoying the benefits of globalization. It country got opened up. Other than Russia, இன்சிடென்ட் இன்னைக்கு அவரோட பிறந்தநாளும் கூட. இன்னைக்கு அவரோட பிறந்த நாள், நரசிம்ம ராவோட பிறந்த நாள். அவரோட பீரியட்ல ஆஃப் லயன்னு சொல்லுவோம் அவரை. பிகாஸ் he brought the open policy. அதனால நம்ம பெனிஃபிட் ஆயிருக்கும். மேபி ராஜீவ் காந்தி அவர்களே கண்டினியூ ஆயிருந்தா கூட ஓப்பன் பாலிசி வந்திருக்க வாய்ப்புகள் கிடையாது. Because it's always inspired by Soviet LPG, liberalization, privatization, globalization. But considering this thing, நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா 1947க்கு அப்புறம் அந்த யூனிஃபார்ம் சிவில் கோட கொண்டு வரணுங்கிற மேண்டேட்டை ஃபிக்ஸ் பண்ணாங்க. நேரு ஆல்சோ டிபேட்டட். ஒரு கருத்து இருந்திருக்கலாம், ஆனா கொண்டு வரணும்ன்றதுல எல்லாருமே முடியல இருந்தாங்க. கண்டிப்பா. ஏன்னா நீங்க ஹிந்து சொசைட்டி நீங்க எடுத்து பார்த்துக்கோங்க. ஹிந்து சொசைட்டி வாஸ் ஆல்வேஸ் ரெடி ஃபார் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இப்ப இல்ல, ஈவன் பிரிட்டிஷ் டைம்ஸ்ல இருந்தே. அதுக்கெல்லாம் முன்னாடி ராமானுஜர்ல இருந்து வந்துட்டு. கரெக்ட், யூ காட் த பாயிண்ட். thousands of years நம்ம ராமானுஜர் ஆச்சாரிய ராஜா ராமமோகன் ராய் வரைக்கும் வந்துட்டே இருக்கு. ராமானுஜர் டு ராஜா ராமமோகன் ராய் வரைக்கும் ஹிந்து சொசைட்டி இஸ் ஆல்வேஸ் ரெடி ஃபார் டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஆல்வேஸ் ரெடி ஃபார் ரிஃபர்மேஷன் அண்ட் ரெனேசான்ஸ். இந்த மூணுமே பாத்தீங்கன்னா ஹிந்து சொசைட்டில பாத்தீங்கன்னா ட்ரெடிஷன்ஸ் வர் ஆல்வேஸ் கான்டெம்பரரி, ரிலவெண்ட் அண்ட் அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி மாறி இருக்கு. அப்போ ஆங்கிலோ ஹிந்து லாஸ் கூட பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி மேரேஜ் மாடல்ஸ், அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரீமேரேஜ் ஆக்ட், உமன்ஸ் ரீமேரேஜ் ஆக்ட், அப்புறம் சைல்ட் மேரேஜை வந்து அபாலிஷ் பண்ண கிரெடிட்ஸ் ராஜாராம் மோகன் ராய் அவங்கள மாதிரி இதுக்கு. அப்புறம் விடோ ரீமேரேஜ் ஆக்ட், அப்புறம் பார்த்தீங்கன்னா பாலிகமியை வந்து இந்து சொசைட்டிலேருந்து எடுத்தது. இது எல்லாமே காரணம் என்ன? லாஸ் வேர் ரிஃபார்ம். வாட் ஸ்டாப்டு தி ப்ராக்டிசஸ்? See, we are not getting into the right practice or wrong practice. That no, we are no one to decide. When it is a matter of a tradition, when it is a matter of a religion, we are no one to decide. அது தப்பான பிராக்டிஸா ரைட்டான பிராக்டிஸா? We just have to observe. ஓ, அந்த பிராக்டிஸ் இருந்தது, அந்த பிராக்டிஸ் ஓவர் a period of time contemporary ஆகும் பொழுது it was taken away. ஒரு முக்கியமான क्वेश्चन வந்து ஒரு கிரே ஏரியாவோட வருது. ஒரு ரிலீஜியஸ் பிராக்டிஸ்னா அதை நம்ம கரெக்ட் தப்புன்னு சொல்ல முடியாதுன்னு போகும்போது அந்த ரிலீஜியஸ் பிராக்டிஸ் வந்து இன்னொரு ஆள் அவருடைய சிவில் ரைட்ஸை மீறும் போது, டச்சிங் த நோஸ் ஆஃப் த அதர் பர்சன் அப்படின்றப்போ அது வந்து ஒரு எப்படி நம்ம வந்து ரிலீஜியஸ் ரைட்ஸோட சொல்ல முடியுமா, இல்லை சிவில் ரைட்ஸில் வராதா? டெஃபினெட்லி அதான் வரும். இப்போ நீங்கள் வந்து சிவில் ரைட்ஸ், சிவில் லிபர்ட்டி இந்த மாதிரி ஆங்கிளில் பேசும்பொழுது அந்த ஃபிக்சேஷன் ஆஃப் சிவில் லிபர்ட்டி, சிவில் ரைட்ஸே இட்ஸ் அ லா. அந்த லா வில் டேக் கேர் ஆஃப் த ரிலீஜன். இன்னைக்கு காலகட்டத்தில் பாலிகமி பண்ணா ஹிந்து லா படி இஸ் இட் நாட் அ அஃபென்ஸ்? இட்ஸ் அன் அஃபென்ஸ். அப்போ ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் த ஹிந்து லாஸ் காட் டிரான்ஸ்ஃபார்ம். சிமிலர் இஸ் த கேஸ் வித் ரெஸ்பெக்ட் டு முஸ்லிம் லா. த இம்பாக்ட் ஆன் religious practices did not start post independence. There would have been resistance, but Anglo-Muslim laws அந்த டைம்ல பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பிரிட்டிஷ் டைம்ல கூட முஸ்லிம் லாஸ் மேல இம்பாக்ட் இருந்தது, பட் நாட் ஆஸ் மச் ஆஸ் இட் வாஸ் ஆன் ஹிந்து லா, பட் இட் வாஸ் தேர் டு அன் எக்ஸ்டென்ட் இன் தி முஸ்லிம் லா ஆல்சோ. பட் அஃப்கோர்ஸ் கிறிஸ்டியன் லா வந்து என்ன யூரோப்பியன் மாடலோ அதை இந்தியாவுக்குள்ள கொண்டு வர பார்த்தாங்க. அப்போ இந்த மூணு விஷயம் தான் ஹேஸ் டு பி ஆர்கனைஸ்ட் ஃபார் யூனிஃபார்ம் சிவில் கோட். எதனால டிஃபரன்ஸ் வருது? லாஸ்ல எதனால டிஃபரன்ஸ் இருக்கு? எதனால யூனிஃபார்ம் சிவில் கோட் தேவை? பிகாஸ் தேர் ஆர் செட் ஆஃப் ரிலீஜியஸ் பிராக்டிசஸ் which is binding the law as of now, but we wanted to bring in a uniformity in all the system to an extent where we harmonize, and the law will get separated from the religion. The religious practices should not be impacting the laws. அப்படிங்கிறது தான் இதோடைய ஐடியாவே. அப்போ நம்ம புரிஞ்சுக்கிறது என்னன்னா, அம்பேத்கருடைய ஐடியா, அவரோட ஐடியா ஒன்னே ஒன்று தான் இருந்தது யூனிஃபார்ம் சிவில் கோட் பொறுத்த வரைக்கும். சோஷியல் ஜஸ்டிஸ் கொண்டு வரணுன்றது அவரோட ஐடியா. இஃப் a யூனிஃபார்ம் சிவில் கோட் கம்ஸ், அம்பேத்கர் பொறுத்த வரைக்கும் he was ready to interfere in the religious practices.
நேரு வாஸ் நாட் இன்ட்ரெஸ்டட். நீங்க அதை புரிஞ்சுக்கணும். obvious political reasons. Definitely for a political reason, because Nehru believed in Head of the state. Nehru believed in political future irundhirukku. Political future irundhirukku, vote bank politics irukku. He is a visionary to win to the election. So அதனால அவர் யோசிச்சிருக்கலாம். ஆனா அம்பேத்கர் அப்படி கிடையாது. இந்த அம்பேத்கர் never stood for என்ன சொல்றது, எலெக்ஷன் அவருக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது, ரிஃபர்மேஷன் தான் இம்பார்ட்டன்ட். தோத்துருக்காரு எலெக்ஷன்ல. பட் his idea, அம்பேத்கர்ஸ் ஐடியா, டாக்டர் அம்பேத்கர்ஸ் ஐடியா was always to reform the society, where he always fought for the social justice. அப்ப அவரோட ஆங்கிள் யூனிஃபார்ம் சிவில் கோட் எதுக்குன்னு அவரை நீங்க இன்டர்வியூ பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னைய காலகட்டத்தில் அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, யூனிஃபார்ம் சிவில் கோட் இஸ் ஃபார் என்ஷோரிங் தி மந்த்ரா ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் இஸ் ப்ரிவைலிங் டு an extent where national fabric is not affected. அப்போ அம்பேத்கர் always wanted the uniform civil code to interfere in the religious practices to an extent where there is a social injustice causing social evil. That is what his idea is all about. ஒரு அப்பர் லிமிட் வெச்சு அத டச் பண்ணாத வரைக்கும் எவ்வளவு தூரம் போக முடியுமோ போகணும்னு நினைச்சிருக்காரு. கரெக்ட். So an extent where அந்த அவரோட ஐடியா வந்து ஈக்குவாலிட்டி, சோஷியல், அவரோட ஐடியா ஆஃப் பிரிங்கிங் யூனிஃபார்ம் சிவில் கோட் வந்து டு சம்மரைஸ், அம்பேத்கர் வாண்டட் ஈக்குவாலிட்டி ஆஃப் லா ஆஸ் பர் ஆர்டிகல் 14. நாட் ஜஸ்ட் அவர் வந்து ஒரு பட்டியலினத்தவருடைய நியாயம் தர்மங்களுக்காக அதோட நிற்காம ஒரு எக்ஸ்டென்ட்டா ரிலிஜியஸ் in any form. He never stood for just scheduled caste and scheduled tribes. Majority of his points may stand for the reformation of caste-based system. Nobody can deny that. But Ambedkar always stood for women rights. Ambedkar stood for labor rights. Ambedkar stood for individual rights. Today, as a country, we are getting united. Majority of the policies வந்து பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் கொண்டு வந்தது தான். ஃபார் எக்ஸாம்பிள் டேக் அருண், நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஓட ஃபவுண்டிங் ஃபாதர் இஸ் டாக்டர் பாபா சாஹேப் டாக்டர் B.R. அம்பேத்கர். 1935 அந்த ஆக்ட் வரும்போது அவரோட ரிசர்ச் பேப்பர் தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஆக்டா மாறுது. அப்போ டு யூ திங்க் அம்பேத்கர் ஒன்லி ஸ்டுட் ஃபார் SC/ST ரைட்ஸ் அலோன்? நோ, he also stood for women rights apart from marginalized people, apart from அதாவது வந்து விளிம்பு நில மக்களை மேலே கொண்டு வரணுங்கிறது அவருடைய எண்ணம். ரெண்டாவது, உமன் ரைட்ஸ்க்காக அவர் என்னைக்குமே வந்து போராடி இருக்காரு. சப்சிக்வெண்டா 1950 அவருக்கும் நேரு அவர்களுக்கும் நடந்த அந்த முரண்பாடு எதுக்காக நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? ஹிந்து லாஸை, அம்பேத்கர் கொண்டு வந்த லாஸை பிரசன்ட் பண்றாரு நேரு கிட்ட. அப்ப நேரு வாஸ் நாட் வில்லிங் டு ரிஃபார்ம் ஆஸ் விஷன் டு பை அம்பேத்கர், because he thought it will affect his politics to an extent where it will affect his vote bank. Yaar? Nehru. Ambedkar was not for that. Ambedkar brings reformation, majority in reformation கொண்டு வராரு. அதை அக்செப்ட் பண்ணனால தான் அவர் ரிசைன் பண்ணிட்டு போறாரு அம்பேத்கர் அவர்கள் லா மினிஸ்ட்ரியில் இருக்கும் பொழுது. அப்புறம் இந்து லாஸ் வந்து பாஸ் பண்றாங்க. இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, அம்பேத்கர் ஸ்டுட் ஃபார் யூனிஃபார்ம் சிவில் கோட் ஃபார் சோஷியல் ஜஸ்டிஸ், ஈக்குவாலிட்டி, இண்டிவிஜுவல் ரைட்ஸ். இந்த மூணுத்தையும் அஃபெக்ட் பண்ற எந்த ரிலீஜியஸ் பிராக்டிஸும் இம்பாக்ட் ஆகணும்னு நினைச்சாரு லா வழியா. ஆனா நேரு அவர்கள் பாத்தீங்கன்னா, வெரி இம்பார்ட்டன்ட், நேரு அவர்கள் பாத்தீங்கன்னா யூனிஃபைட் நேஷனல் ஐடென்டிட்டி இருக்கணும்னு நினைச்சார். இந்தியாங்கிற ஒரு நாடு இருக்கணும், ஆனா பிரிசர்விங் த டைவர்சிட்டின்னு சொன்னாரு. ஆனா இந்த டைவர்சிட்டின்னு நீங்க எடுத்து டீகோட் பண்ணி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எத்தனை விஷயத்தை ஃபில்டர் பண்ணுவீங்க? எத்தனை பண்ண முடியும்? how can you do it? ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் லா, ஒரு சில ப்ராக்டிசஸ் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் லாவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இங்கேதான் நம்ம ஒரு முக்கியமான கேள்வி வருது. யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்னா நம்ம வந்து ஹிந்து மேரேஜ் ஆக்ட், ஹிந்து சசஷன் ஆக்ட், இது போல விஷயம் போல என்னென்ன ஆக்ட் எல்லாம் வந்து ஒன்னா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து யூனிஃபார்ம் சிவில் கோட், அதாவது பாரதிய ஜனதா பார்ட்டி விஷன் பண்ற யூனிஃபார்ம் சிவில் கோட், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க பார்ட்டி, அவங்களுடைய பிஜேபியோட விஷன் என்ன நம்ம பார்க்கணும். யூனிஃபார்ம் சிவில் கோட் brought by Congress, how it will be. யூனிஃபார்ம் சிவில் கோட் being brought by பிஜேபி எப்படி இருக்கும்? நம்ம பிஜேபி இப்போ கவர்மெண்ட் இருக்கிறதுனால, நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையில் இந்த கவர்மெண்ட் இருக்கிறதுனால அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் வாட் தேர் கான்செப்ஷனைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நரேந்திர மோடி அவர்கள் என்ன கான்செப்டலைஸ் பண்றாருன்னா, எந்த ஒரு யாரையுமே பாதிக்காத மாதிரி ஒரு யூனிஃபார்ம் செட் ஆஃப் லாஸ் கொண்டு வரணும்னு பார்க்குறாரு. எதுக்குன்னா, மேரேஜ் இஸ் நாட் கோயிங் டு இன்டர்ஃபியர் இன் த மேரேஜ் ப்ராக்டிஸ். இப்போ இப்படிதான் வந்து மேரேஜ் நடத்தணும்னு சொல்லலை. மேரேஜுக்கு சில யூனிஃபார்ம் லாஸ் irrespective of the religion he wanted to bring.
செகண்ட், டைவர்ஸ் பண்றதுக்கு irrespective of the religion, whether you belong to Hindu, whether you belong to Muslim, or whether you belong to Christianity, he wants to bring a level playing field with respect to marriage, similar uniform system for divorce. Then adoption, மூணாவது ஆஸ்பெக்ட் adoption, குழந்தை தத்தெடுத்து எடுக்கிறது, சைல்டு அடாப்ட் பண்றதுக்கு அதுக்கான சிஸ்டம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஹெரிட்டன்ஸ். இன்னைக்கு தலைமுறையா வந்து இன்ஹெரிட் பண்ணிட்டு இருக்கோம் ப்ராப்பர்ட்டிஸ். ஒரு சில ரிலீஜியஸ் பிராக்டிஸ்ல உமன்ஸ்க்கு ரைட்ஸே இல்லாம இருக்கு. பட் ஹிந்து சொசைட்டி வாஸ் ரெடி. நீங்க எடுத்து பாருங்க, இந்து சக்சஷன் ஆக்ட் காட் அமெண்டட் வேர் உமன் ஸ்டார்டட் கெட்டிங் த ஈக்குவல் ஷேர் லைக் மென். அப்போ தேர் இஸ் a set of religions which is ready to accommodate the equal rights for women. அப்போ there should not be ideally a set of practices which should deprive a woman, கரெக்டா, in the name of religion. அப்போ இதை ரிஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு மோடிஜி நடக்கிறது. இது ரிலீஜியஸ் பிராக்டிஸ் அஃபெக்ட் பண்றதுக்காக கிடையாது, உமன் ரைட்ஸ்க்காக. ஒரு செட் ஆஃப் உமன்ஸ்க்கு அந்த ரைட்ஸ் வந்து இந்தியாவில் கிடைக்கும் பொழுது அனதர் செட் ஆஃப் உமன்ஸ்க்கு அது கிடைக்கணுமா வேணாமா அப்படிங்கிறத பிலீவ் பண்ணி தான் அந்த இடத்துல இன்ஹெரிட்டன்ஸ் மேட்டர்ஸும் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சக்சஷன், அஃப்கோர்ஸ் சக்சஷன் அண்ட் இது எல்லாமே இந்த 5 ஆஸ்பெக்ட்ல தான் யூனிஃபார்ம் சிவில் கோட் வுட் டிராவல். இங்க இன்னொரு விஷயம் பேசப்படுது, பெண்களுடைய திருமண வயது. அது வந்து கடந்த ஆண்டே வந்து சுதந்திர தின உரையில் வந்து பிரதமர் அவர்கள் கூறியிருந்தார், பேசியிருந்தார். அதற்கான அறிவிப்புகளும் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இதுல ஏதாவது அதுல டெவலப்மெண்ட்ஸ் இருக்குமா? டெஃபினட்டா சி எவ்ரி த சொசைட்டி ஹேஸ் டு பி ரெடி to say, because இன்னைக்கு women's has to get educated. See, in whichever society woman gets educated, the generation to come gets educated. And இன்னைக்கு வந்து ஒரு கிராஜுவேஷன் வந்து ஒரு உமன் முடிக்கணும்னு சொன்னாக்க 21 வயசுலேருந்து 22 வயசு ஆகுது. If there is a law itself is allowing for 18 years இருக்கக்கூடிய உமனை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு லா அலோவ் பண்ணும்போது எஜுகேஷன் டிப்ரிவ் ஆக சான்சஸ் இருக்கு. பேரண்ட்ஸ் அப்வியஸா யோசிப்பாங்க, கரெக்டா இல்லையா? ஸோ கன்சிடரிங் இட், அந்த சாய்ஸே கொடுத்துருக்கிறது, மேபி த கவர்மெண்ட் இஸ் திங்கிங் வை கான்ட் பி இன்க்ரீஸ் 21 ஸோ தட் உமன்ஸ் கேன் கெட் எஜுகேட்டட். இது ஒன் ஆஃப் த ஐடியா. இது பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்கு. யார் ஆதரிக்கிறாங்களோ அவங்க வந்து அவங்களோட வாதத்தை வைக்க போறாங்க, யார் எதிர்க்கிறாங்களோ அவங்க வாதத்தை வைக்க போறாங்க. பட் கவர்மெண்ட் என்ன நினைக்கிறாங்க, ஆன் ஒன் சைடு தேர் இஸ் அ பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன், ஆன் த அதர் சைடு 18 இயர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணும்போது எஜுகேஷன் டிப்ரிவ் ஆகுது உமன்ஸ்க்கு. யார் எஜுகேட் ஆகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு. You are allowing legally to get married at 18 as per law இப்போதைக்கு. பட் இது 21 மாத்திட்டா அப்போ 21 இயர்ஸ் வரைக்கும் அவங்க எஜுகேட் பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா இல்லையா? சி, ஓவர் பீரியட் ஆஃப் டைம் சைல்ட் மேரேஜை நம்ம அபாலிஷ் பண்ணணும். அபாலிஷ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், we fixed 18 இயர்ஸ் as a criteria. அப்போ 18 இயர்ஸ் ஃபிக்ஸ் பண்ண போது என்னாச்சு, உமன் கேர்ள் சில்ட்ரன்ஸ் எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ வந்து +2 முடிச்ச உடனே ஆல்மோஸ்ட் 1 இயர்க்கு அப்புறம் 18 ஆகும்பொழுது there is a கைண்ட் ஆஃப் அன் அண்டர்ஸ்டாண்டிங், ஓகே 18க்கு அப்புறம் கல்யாணம் பண்ணலாம். இப்போ என்ன ஆகும், ஓகே கிராஜுவேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணலாம். ஆஸ் அ உமன் ஃப்ரெட்டர்னிட்டி அவங்க வந்து கிராஜுவேட் ஆகி செட்டில் ஆகிறதுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது கவர்மெண்டோட வியூவா இருக்கலாம். இந்த பாலிசியை கொண்டு வரும் பொழுது, இது பாலிசி ஸ்டேஜ்ல இருக்கு, இப்போ பிரெயின் ஸ்டார்ம் பண்ணிட்டு இருக்காங்க, இது லாக்குள்ள கொண்டு வரமா வேணாமா? அப்ப லாக்குள்ள கொண்டு வரும் பொழுது இட் ஹாஸ் an effect on minority, it has an effect on மெஜாரிட்டி. அப்படின்னும் போது இது எப்படி கொண்டு வரணும், இதுக்கு யூனிஃபார்ம் சிவில் கோட் இருந்தால் ஈஸியாக இருக்கும் உள்ள கொண்டு வரதுக்கு. ஸோ தட் இட் இம்பாக்ட்ஸ் த என்டையர் உமன் ஃப்ரெட்டர்னிட்டி. இல்லாட்டி அந்த ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ் வில் ஸ்டாப் இந்த ப்ரொவிஷன் ஆர் இட் வில் பி கான்ஸ்டியூஷனலி கொஸ்டின்ட். ஸோ இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னாக்க இந்த மாதிரியான டிப்ரிவேஷன் ஆர் இண்டிவிஜுவல் ரைட்ஸ் ஆர் ஈக்குவாலிட்டி இல்லாமல் இருக்கக்கூடிய விஷயங்களை டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும்னு சொன்னாக்க யூனிஃபார்ம் சிவில் கோட் கண்டிப்பாக இந்தியாவில் தேவைப்படுது. அருண், ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம கேட்க வேண்டியது இருக்கு. இப்போ நம்ம பார்க்குறோம், ஆர்டிகிள் 44 சொல்லுது தட் யூனிஃபார்ம் சிவில் கோட் வில் பி அப்ளைட் டு சிட்டிசன்ஸ் த்ரூ அவுட் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுது. த்ரூ அவுட் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், உத்தரகாண்டில் இருக்கக்கூடிய பாஜக அரசு வந்து அங்கே வந்து யூனிஃபார்ம் சிவில் கோட டு சர்டன் பாயிண்ட் அவங்க வந்து ட்ரை டு இம்ப்ளிமெண்ட் அண்ட் ஸோ ஃபார் இம்ப்ளிமெண்ட். மறுபக்கம் கோவாவில் ரொம்ப வருஷமாகவே இருக்குது, கோவா சிவில் கோட்னே
வச்சிருக்காங்க, அவங்க அங்கே உள்ள வச்சிருக்காங்க, போர்ச்சுகீஸ்லேருந்து எடுத்தது. ஸோ இப்போ ஏற்கனவே அங்கே இருக்கும்போது டெரிட்டரி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல கோவாவில் மட்டும் யூனிஃபார்ம் சிவில் கோட் இருக்குது, உத்தரகாண்டில் மட்டும் சிவில் கோடில் இருக்குது அப்படின்னா இப்போ நடக்கக்கூடிய அங்கே கூடிய ஒரு நிலைமை எப்படி இருக்கும்? ஒரு பையன் கோவாவில் இருக்க பையன் வந்து மகாராஷ்டிராவில் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறான் அப்படின்னா வேறு சமூகமோ வேறு மதமோ அப்படி இருந்தால் அப்போ எப்படி சிவில் ரைட்ஸ் வரும்? இது போன்ற கேஸில் எப்படி டீல் பண்ணுறாங்க? இப்போ தட் இஸ் நாட் அ பிக் சேலஞ்ச். இப்போ உத்தரகாண்ட் பொறுத்த வரைக்கும் யூனிஃபார்ம் சிவில் கோட் வந்து அந்த ஊரில் இருக்கக்கூடிய அதுதான் சொல்ல வந்தேன். யூனிஃபார்ம் சிவில் கோட் இன் வாட் ஃபார்ம்? யூனிஃபார்ம் சிவில் கோட் ஃப்ரம் த பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் த ஸ்டேட்ஸ் ப்ராக்டிசஸை ஹார்மோனைஸ் பண்ணி அந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் இருந்ததுன்னா இட் இஸ் நாட் கோயிங் டு அஃபெக்ட் எனிபடி. பட் அ நேஷன் ஆஸ் சச் இப்போ ஆல்ரெடி இப்போ கோவாவில் ஒரு ஃபார்ம்ல இருக்கு அப்படின்றப்போ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், இந்தியாவிலே வந்து அம்பேத்கருக்கு ஒரு விஷன் இருந்தது, நேரு அவர்களுக்கு ஒரு விஷன் இருந்தது, மோடிக்கு ஒரு விஷன் இருக்கு அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கு மாறும்போது கோவாவில் போர்ச்சுகீஸ் சம்திங் இன்னும் டிஃப்ரெண்டாக இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய சிவில் கோட் எப்படி நம்ம ஒரு இப்போ புதுசாக மேட்ச் பண்ண போகிறோம்? அருண் ஒன்றுமே கிடையாது. இது ஒரு பெரிய சேலஞ்சே கிடையாது. நீங்கள் இப்போ நான் சொன்ன 5 ஓவரால் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு இல்லையா? லெட் மீ அகெயின் ரீஇட்டரேட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் 1, மேரேஜ் வித்தவுட் இன்டர்ஃபியரிங் இன்டு த ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ். ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ்னா எப்படி நீங்கள் கல்யாணம் பண்ணோங்கிற அந்த சிஸ்டம் இருக்கே, அந்த ப்ராசஸ், அதில் இன்டர்ஃபியர் பண்ண போகிறது இல்லை. அந்த மேரேஜில் ஏதாவது ஒரு இடையூறோ இல்லை ஒரு பிரச்சனையோ வந்தால் அந்த இடத்துல சிவில் ரைட்ஸ் வரும்போது கரெக்ட். இப்போ அந்த மேரேஜில் இருக்கக்கூடிய டிவோர்ஸ், அந்த மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்ணுற ப்ராசஸ் கவர்மெண்ட் கூட ஒரு கல்யாணம் நடந்தால் ரெஜிஸ்டர் பண்ணுமா? ரெஜிஸ்டர் பண்ணுற ப்ராசஸ் எந்த ஆக்டில் பண்ணுறாங்களோ அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடாப்ஷன் சிஸ்டம், சைல்டு அடாப்ஷன் பண்ணுறது. அப்புறம் இன்னெரிட்டன்ஸ், ப்ராப்பர்ட்டி இன்னெரிட்டன்ஸ். சில ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸில் உமன்ஸ்க்கு ப்ராப்பர்ட்டி கிடையாது. அப்போ அண்ட் சக்சஷன். இந்த 5 ஐட்டம் மட்டும் எடுத்துக்கோங்களேன். குளோபலாக இருக்கிறத இந்தியா அடாப்ட் பண்ணவே வேணாமா அப்படிங்கிறதா பாயிண்ட். காமன் லா ஜூரிஸ்டிக்ஷனில் இருக்கக்கூடிய, லெட் அஸ் கெட் இன்டு தி லா இட்செல்ஃப். காமன் லா ஜூரிஸ்டிக்ஷனில் இருக்கக்கூடிய சிஸ்டமை இந்தியா லீகலா யூனிஃபைடா இந்த 5லேருந்து 6 விஷயத்தை ஒரு சிஸ்டம்ல கொண்டு வர வேண்டியது கட்டாயத்தில் இருக்காங்க. அப்போ இட் should not be difficult as such except for few people, few groups. It should not be difficult for the majority to accept. இன்னைக்கு 18 வயசு கீழே யாராவது கல்யாணம் பண்றாங்களா? பிகாஸ் இட்ஸ் மேட் இல்லீகல். கரெக்டா? பட் ரொம்ப ரேர் இல்லை. அப்படி பண்ணல ஆஃபென்ஸ். ஓகே, இட்ஸ் a criminal offense actually. கரெக்டா? அப்படின்னும் போது nobody is dare to do that kind of a marriage இல்லையா? அப்ப இல்ல ஹிந்து சொசைட்டில வந்து இட் வாஸ் அலவுடு, தட் ஷுட் எக்ஸிஸ்ட் நவுன்னு சொன்னா will it stand good in law? ஸோ நேரு கூட ஒரு கொஸ்டின் வருது, எல்லாருமே கோட் பண்ணக்கூடியது பார்த்தோம் அப்படின்னா 2018 லா கமிஷன் பப்ளிஷ் பண்ண 185 பேஜ் ரிப்போர்ட், கன்சல்டேஷன் பேப்பர் ஆன் ரிஃபார்ம் ஆஃப் ஃபேமிலி லா அப்படின்றது பற்றி. அதில் வந்து யூனிஃபார்ம் சிவில் கோடை பற்றி ஒன்று சொல்லியிருக்காங்க. யூனிஃபார்ம் சிவில் கோட் இஸ் நெய்தர் நெசசரி நார் டிசைரபிள் அட் திஸ் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2018க்கும் 2023க்கும் ஜஸ்ட் 5 years we have passed on. இப்போ எப்படி நம்ம நெசசரி திங்னா லா கமிஷனுடைய ரிப்போர்ட் ஆகப்பட்டது. இட்ஸ் நாட், இட் இஸ் they have an idea of a uniform civil code. Okay, they have an idea of a uniform civil code. They will always say restraint only because ஒரு group of law commission reportல வந்து when they are coming out, they will always try to go by the standard set of procedure which is being followed. They don't want to break the என்ன சொல்றது, அந்த சிஸ்டம் which is already existing. இப்போ நீங்க முகமது லா எடுத்துக்கோங்க. நீங்க முகமது லா எடுத்தீங்கன்னா டிவோர்ஸ்க்கு ஒரு செட் ஆஃப் ப்ராக்டிசஸ் இருக்கு, தலாக்னு சொல்றாங்க. இது வந்து லாலே இருக்கு. முகமது லா இந்த புக்கில் இருக்கிறதா நான் சொல்கிறேன், இந்த புக்கில் இருக்குது. ஸோ இதில் இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ்க்கு தலாக் அப்படிங்கிறத ஒரு செட் ஆஃப் ப்ராக்டிசஸ் இருக்குது. அப்புறம் பேரண்டேஜ், அதுக்கு ஒரு செட் ஆஃப் ப்ராக்டிசஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்டியன்ஷிப்க்கு ஒரு செட் ஆஃப் ப்ராக்டிசஸ் இருக்குது. மெயின்டெனன்ஸ்க்கு ஒரு செட் ஆஃப் ப்ராக்டிசஸ் இருக்குது. இது லாலேயே கொண்டு வரப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் கிஃப்ட்டுக்கு ஒரு செட் ஆஃப் ப்ராக்டிசஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வக்ஃப், அதுக்கு வந்து செட் ஆஃப் லாஸ் இருக்குது, கவர்ன் பண்ணுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரியம்ஷனுக்கு ஒரு செட் ஆஃப் லாஸ் இருக்குது. லா ஆஃப் சக்சஷன் அண்ட் இன்னெரிட்டன்ஸ்க்கு செட் ஆஃப் லாஸ் இருக்குது. இது வந்து முகமதன் லா நான் சொல்கிறது, முஸ்லீம் லாஸ் கூட. அதுக்கப்புறம் சுன்னி லா ஆஃப் இன்னெரிட்டன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அதுக்குள்ளேயே முகமதன் லாக்குள்ளேயே
ரெண்டு செட் ஆஃப் டிஃபரன்சஸ் சொல்கிறாங்க. டிஸ்டிங்ஷன் பிட்வீன் சுன்னி லா அண்ட் ஷியா லாஸ் அப்படின்னு அதுக்குள்ளேயே ஒரு செட் ஆஃப் ப்ராக்டிசஸ் கொண்டு வந்திருக்காங்க. இல்லை, இங்கே தான் என்னோட அடுத்த கேள்வியே கூட வருது. நம்ம இதை எப்படி இந்த காலத்திற்கு இப்போ தேவையில்லைன்னு இந்த லா கமிஷன் சொல்லுது. ஒரு முக்கியமான விஷயம் நம்ம எல்லாருமே வந்து பேசப்பட வேண்டியது ரிலீஜியஸ் உரிமை. ஆர்டிகல் 25 வந்து ஒவ்வொரு ரிலீஜியஸ் குரூப்புக்கும் வந்து தன்னோட அந்த ஓன் ரிலீஜியஸ் அஃபேர்ஸை டீல் பண்ணுறதுக்கான உரிமையை கொடுக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அந்த சிவில் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மதத்தின் அந்த மதத்தினுடைய மத உரிமைகளில் தலையிடுற மாதிரி இது ஆகாது. அருண், அதே மாதிரி நீங்க முஸ்லீம் லா சொன்ன மாதிரியே ஹிந்து லாலையும் ஹிந்துக்கு தான் சொல்றேன், ஹிந்து லா அப்புறம் கிறிஸ்டியன் லாக்கு வரேன். ஐ வில் ஜஸ்ட் பிரீஃப் இட் அண்ட் ஐ வில் கம் டு யுவர் பாயிண்ட். ஆர்டிகல் 25 ப்ரொவைட்ஸ் ஃபார் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன். அதனால தான் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில், அதனால தான் அவர் லா மேக்கர்ஸ், ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷன் வேர் வெரி கிளியர். இந்த மாதிரி ப்ராக்டிசஸை, பர்சனல் லாஸை அஃபெக்ட் ஆகாமல் காமன் லா ஜுடிஷியன் வந்த லாவோட மிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ யூனிஃபார்ம் சிவில் கோட் வரும்போது தலாக் பாதிக்கப்படும். டெஃபினட்டா அந்த மாதிரியான இல்ல, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் ட்ரிபிள் தலாக், இன்ஸ்டன்ட் ட்ரிபிள் தலாக் ஆல்ரெடி ஒழிக்கப்பட்டுள்ளது. அதற்கான சட்டம் கொண்டு வரப்பட்டது. இப்போ ஆனால் தலாக் ஸ்டில் லீகல். ஒரு நார்மலான தலாக் வந்து லீகல், அந்த ஷரியால சொல்லக்கூடிய அந்த தலாக் லீகல் அப்படின்னு இருக்கும்போது இந்த சிவில் கோட் வந்தா அது பாதிக்கப்படாது. இப்போ அதான் சொல்றேன், எந்த ஃபார்ம்ல மோடிஜி கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு அதான் இம்பார்ட்டன்ட். த ஃபார்ம் ஆஃப் யூனிஃபார்ம் சிவில் கோட் as it comes out as a draft, அதாவது பாரதிய ஜனதா பார்ட்டி, இப்போ இருக்கக்கூடிய ஆளும் கட்சி பாரதிய ஜனதா பார்ட்டி, அவங்க எந்த மாதிரியான யூனிஃபார்ம் சிவில் கோட விஷன் பண்ணியிருக்காங்கன்னு அவங்க சொல்லணும். இப்போ பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு, யூனிஃபார்ம் சிவில் கோட் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு, அவ்வளோதான். அவர் இப்போ ஜிஎஸ்டி கொண்டு வருவேன்னு சொல்லும் பொழுது காங்கிரஸ் வந்து ஜிஎஸ்டி வடிவம் வேற, ஒரே ஸ்லாப்ங்கிறத இப்போ சொல்லுவாங்க. அவங்க கொண்டு வந்தாலும் 4 ஸ்லாப் தான் கொண்டு வந்திருக்கணும், பிகாஸ் ரெவன்யூ வில் கெட் அஃபெக்டட். அதே மாதிரி மோடிஜி இப்போ ஜிஎஸ்டி கொண்டு வரும்போது டிஃப்ரெண்ட் ஃபார்ம். இன்னைக்கு நிறைய சேலஞ்சஸோட அந்த ஆக்ட் வந்து ரிஃபார்ம் ஆயிருக்கு. பட் அதே மாதிரி யூனிஃபார்ம் சிவில் கோடுக்குன்னு ஒரு பர்டிகுலர் டிராஃப்ட் வந்து பாரதிய ஜனதா பார்ட்டி ரிலீஸ் பண்ணணும். ஏன்னா இட் இஸ் ஜஸ்ட் நாட் மைனாரிட்டி அண்ட் மெஜாரிட்டி. எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு நோ வாட் இஸ் அ சேஞ்ச் தட் தி கவர்மெண்ட் இஸ் ட்ரைங் டு ப்ரொபோஸ். லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி மூணுமே அஃபெக்ட் ஆகும். நீங்க யூனிஃபார்ம் சிவில் கோட் கொண்டு வந்தீங்கன்னா கம்ப்ளீட் ரீவாம்ப் ஆகும். இன்னைக்கு செட் ஆஃப் பிராக்டிசஸ் கோர்ட்ல நடந்துட்டு இருக்கு இல்லையா? ஓகே, அது ஃபேமிலி கோர்ட்டா இருக்கட்டும், இல்ல நீங்க பிராக்டிசஸ் தட் ஆர் ப்ரிவைலிங் ரைட் நவ, வெதர் இட் இஸ் கோயிங் டு அண்டர்கோ அ சேஞ்ச். இங்க இன்னொரு துணை கேள்வியும் வருது. இப்போ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கேசஸ், ரொம்ப நாளா நடந்துட்டு இருக்கக்கூடிய டைவர்ஸ் கேஸ்ல இருந்து ஒரு சக்சஷன் கேஸ்ல இருந்து பல கேசஸ் இருக்கு, இன்ஹெரிட்டன்ஸ் கேஸ். ஸோ அந்த கேஸ்ல வந்து இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் அமலான பிறகு அதுல ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா? நீங்க வந்து இந்த புது சட்டத்தை காமிச்சு நம்ம அடுத்து ஏதாவது பேச முடியுமா? அப்படி ஒன்றும் இல்லை அருண். இப்போ நீங்க ஹிந்து லாஸ் செட் ஆஃப், நம்ம முகமது லாஸ் பார்த்தோம் இல்லையா, ஹிந்து லாஸ் செட் ஆஃப் லாஸ் பார்க்கும்போது என்னென்ன ஆக்ட் இருக்குன்னு பார்ப்போம், அது இம்பாக்ட் ஆகுதான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஹிந்து மேரேஜ் ஆக்ட் 1955, ஹிந்து சக்சஷன் ஆக்ட் 1956, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிந்து மைனாரிட்டி அண்ட் கார்டியன்ஷிப் ஆக்ட் 1956, அப்புறம் ஹிந்து அடாப்ஷன் மெயின்டெனன்ஸ் ஆக்ட் 1956. இது மெஜாரிட்டி ஆஃப் த ஹிந்து லாஸ். இது எல்லாமே யூனிஃபார்ம் சிவில் கோட் வந்ததுன்னா இதுல இருக்கிற பேசிக் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, ஒரு ஆக்டோட பேசிக் இன்டென்ஷன் இருக்கும் இல்லையா, ஆப்ஜெக்டிவ் இருக்கும் இல்லையா, தட்ஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச். வாட் இஸ் அ பேசிக் ஆப்ஜெக்டிவ்? மேரேஜ் இஸ் அ பேசிக் ஆப்ஜெக்டிவ். நெக்ஸ்ட் சக்சஷன் இஸ் அ பேசிக் ஆப்ஜெக்டிவ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்டியன்ஷிப் இஸ் அ பேசிக் ஆப்ஜெக்டிவ், மைனாரிட்டி அண்ட் கார்டியன்ஷிப் இஸ் அ பேசிக் ஆப்ஜெக்டிவ், அடாப்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் இஸ் பேசிக் ஆப்ஜெக்டிவ். அதே மாதிரி செட் ஆஃப் லாஸ் தான் முகமதன் லாவும் இருக்கு, அதே மாதிரி செட் ஆஃப் லாஸ் தான் கிறிஸ்டியன் லாஸ் இன் இந்தியாவிலும் இருக்கு. அப்படின்னும் பொழுது இதுக்கு வந்து are they going to create a uniform system without affecting the personal law? இல்ல those personal laws which are discriminatory, those personal laws which are affecting the social justice, those personal law which is affecting the individual rights irrespective of the religion, அதுக்கும் ரிஃபார்ம் பண்ண போறாங்களாங்கிறது தான் கேள்வி. இது how will we know whether it is a majority of the people who are adopting certain practice or minority who are adopting according to their religious practices? They will come to know what is going to get affected only when Honorable Prime Minister Shri Narendra Modi is going to release a draft UCC or a vision how the UCC Uniform Civil Code is going to transform the society. Appo we have to wait and watch what is the Bharatiya Janata Party version of
யூனிஃபார்ம் சிவில் கோட் கன்சிடர். டூ கொஸ்டின்ஸ் நான் வந்து கேட்டு வைண்ட் அப் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்படி நம்ம எப்படி நம்ம மத சுதந்திரம் வந்து இதுல பாதிக்கப்படுமோ அப்படின்னு சொல்றோமோ, ஒரு முக்கியமான விஷயம் வந்து நம்ம பார்க்கலாம். இது வந்து நம்ம அட்லீஸ்ட் மத சுதந்திரத்திலேயாவது வந்து நம்ம வந்து காலத்திற்கு ஏற்ப மதங்கள் மாறணும் அப்படின்னு சொல்லலாம். சில மதங்கள்ல கொஞ்சம் ஹார்ஷான சிஸ்டம் இருக்கலாம், அதனால சிவில் ரைட்ஸ் பாதிக்கப்படுது, ஆனாலும் நம்ம இந்த சிஸ்டம் கொண்டு வரோம்னு சொல்லலாம். ஆனா ஒரு குறிப்பிட்ட விஷயத்த நம்ம வந்து தவிர்க்கவே முடியாது. என்ன அப்படின்னா, நம்ம நாட்டிலே வந்து பல பழங்குடியினங்கள் இருக்காங்க. ட்ரைபல் ஹோம் அப்படின்னு நம்ம வந்து பலரால் அழைக்கப்படுறோம். வெஸ்டர்ன் காட்ஸ்லேருந்து நார்த் ஈஸ்ட்லேருந்து பல இடங்கள்ல இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ட்ரைபல் குழுக்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களுக்கு வந்து அவங்களுக்குன்னு ஒரு இன்ஸ்டியூட் இருக்கும், அவங்களே ஒரு இண்டிஜினியஸ் கம்யூனிட்டி, அவங்களுக்குன்னு ஒரு பழக்க வழக்கங்கள் இருக்கும். அப்படின்றப்போ அதில் வந்து நம்ம சிவில் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தலையீடு வந்து எப்படி வரும்? ஏன் அப்படின்னா ஆர்டிகல் 29 வந்து ரைட் கொடுக்குது, கன்சர்வ் த டிஸ்டிங்க்ட் கல்ச்சர்ஸை ப்ரிசர்வ் பண்ணணும், காப்பாற்றணுன்றதுக்கான அந்த உரிமையும் கொடுக்குதுல்ல. Article 29 provides for protection of interest of minorities. நீங்க பண்ணிருக்க அப்சர்வேஷன் Article 29 of the Constitution of India is a right observation. மோடிஜி அவர்கள் கொண்டு வர கண்டிப்பா மைனாரிட்டிஸையும் நீங்க பொருத்தி பாருங்க, ட்ரைபல் கம்யூனிட்டி இருக்கு இல்லையா, ரெண்டுமே ஈக்குவல் ஃபுட்டிங்ல வைங்க. நீங்க மைனாரிட்டிஸ்ங்க நீங்க கிளாஸிஃபை பண்றதே அவங்க ரிலீஜியஸ் பிராக்டிஸ் பேஸ் பண்ணி தான். ஏன்னா மெஜாரிட்டியில இருக்கக்கூடிய பிராக்டிசஸ் அவங்க அடாப்ட் பண்ண அப்படிங்கிறதுக்கு. செகண்ட், நீங்க ட்ரைபல் கம்யூனிட்டி அப்படிங்கிறத நீங்கள் கிளாஸிஃபை பண்ணுறதும் கிளாஸிஃபை பண்ணி அவங்களோட ப்ராக்டிஸை நீங்கள் கொஸ்டின் பண்ணும்போது தே ஸ்டாண்ட் ஆன் த சேம் லெவல். ஏன்னா மைனாரிட்டி அப்படின்னு எடுத்துப்போமே, அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லி ஆர்டிகல் 29 சொல்லப்பட்டிருக்கு. இப்போது நரேந்திர மோடி அவர்கள் எங்கேயாவது நான் யூனிஃபார்ம் சிவில் கோடு கொண்டு வரேன், அது எல்லாரையும் பாதிக்கும் இல்லை எல்லாருக்கும் இம்பாக்ட் இருக்கும் சொல்லியிருக்காரா? இல்லை. தேர் கேன் பி எக்ஸம்ஷன் விச் கேன் பி ப்ரொவைட் இன் த யூனிஃபார்ம் சிவில் கோட் இன் த ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ். நீங்க ஏன் அந்த மாடல் யோசிக்க மாட்டேங்கிறாங்க? யூனிஃபார்ம் சிவில் கோட்னு சொன்னாலே மைனாரிட்டி அஃபெக்ட் ஆயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு வெர்ஷனை யார் கொடுக்குற அஜெண்டா அது? ஏன் நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வர யூனிஃபார்ம் சிவில் கோட்ல why can't there be exemptions which is actually helping the personal law of tribal community or indigenous community or even minority? Who is actually propagating this, saying Narendra Modi will not bring a uniform civil code without protecting the minorities? How can he even bring a uniform civil code without protecting a minority? Because Article 29 of the Constitution of India protects the minority. It will become unconstitutional, right? So there is going to be a uniform civil code, that is the version of the uniform civil code. What could be the vision of the present Prime Minister Sri Narendra Modi is that there will be uniform civil code. Definitely there is going to be exemption for the indigenous and tribal communities. Definitely it's an empathetical question. ஏன்னா இன்னைக்கு கூட நம்ம ஊர் பக்கத்தில் போகிறோம், பல பேருக்கு வந்து யார் பிரைம் மினிஸ்டர் கூட தெரியாது. அவங்களுக்கு பல பேருக்கு வந்து இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதை கூட இன்னி வரைக்கும் தெரியாது. நீங்கள் எடுத்துக்கோங்க சென்டினல் ட்ரைப்ஸ் எடுத்துக்கோங்க. If you're going to bring a uniform civil code without providing an exemption to them, then they don't even know that this law is existing in the first place. Second, what is criminality of a larger set of people may not even apply to the sentinel tribal. So Modi ji having worked as a party worker, அதுக்கப்புறம் சோஷியல் சர்வீஸ்ல நிறைய நாள் இருந்ததுனால அண்டர்ஸ்டாண்டிங் த இண்டிஜினியஸ் சிஸ்டம், கிரவுண்ட் ரியாலிட்டி தெரிஞ்சிருக்கிறதுனால he is not going to bring in a big bang approach like a European law and say whoever it is, whether they are affected or not, whether their indigeneity is affected or not, this is the law சொல்ல போறது இல்லை. அவர் he is a man of action. He is not going to deprive any indigenous community or even minority, because he is very clear. At the end of the day, Modi ji is a politician and now he is turned out to be a statesman. அப்படின்னும் பொழுது நெக்ஸ்ட் குளோபலாக அவருக்கு ரெகக்னேஷன் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு வந்து G20 பிரசிடென்ட்டாக இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு விஷயத்தை டொமஸ்டிக்ல ஏதாவது லாஸ்ல வந்து ஃபைன் டியூன் பண்ணி இஷ்யூ ஆச்சுன்னா அவருடைய குளோபல் நேம் வந்து அஃபெக்ட் ஆக வாய்ப்புகள் இருக்கிறத அவர் உணர்ந்திருக்காரு. சும்மாவே இஷ்யூ பண்ணுவாங்க. அப்போ ப்ராபகண்டா பண்றவங்க நேத்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாரு, யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்னு உடனே மைனாரிட்டிக்கு அகேன்ஸ்டா சொல்லியிருக்காரு. நோ, he will definitely respect the religious practices. He will definitely respect the minorities. And there is a mandate in the Constitution of India, Article 29 protects protection of interest of minorities, which includes indigenous communities also. So, accordingly, the minorities who are going to see the version of UCC, what was visioned by Ambedkar will be brought by Honorable Prime Minister Narendra Modi ji. Ambedkar சொன்னத மோடி செய்வார்.
பிகாஸ் he has understood அம்பேத்கர். நீங்கள் எடுத்துகிட்டு போய் பாருங்கள், குஜராத்தில் அவர் வந்து சோஷியல் ஹார்மனி அப்படிங்கிற ஒரு புஸ்தகத்தை அம்பேத்கரோட மாடல் ரிலீஸ் பண்ணியிருக்காரு அவரும். நீங்கள் அதை போய் டெப்த்தாக பார்த்தீங்கன்னா, ஐ திங்க் இட்ஸ் பிரபாத் பிரகாசம் ஆர் சம் பப்ளிகேஷன், ஐ திங்க் தேர் இஸ் அன் ஆன்லைன் வெர்ஷன் ஆல்சோ. அதில் எப்படி வந்து சொசைட்டி மூவ் ஆகணும் சோஷியல் ஹார்மோனியில் அப்படிங்கிற ஒரு கைண்ட் ஆஃப் அ கோடிஃபைடு லிட்ரேச்சர் அவர் எழுதியிருக்காரு. இட் இஸ் அ புக் ரிட்டன் பை ஹிம். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் த ஐடியா ஹவு யூனிஃபார்ம் சிவில் கோட் வில் பி தேர் இன் த கண்ட்ரி. த மேன் ஹஸ் ஆல்ரெடி விஷன்ட் when he was in குஜராத். சோஷியல் ஹார்மனி அப்படிங்கிற புஸ்தகத்தை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே, ஃபர்ஸ்ட் அட்டப்படத்திலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா அம்பேத்கருடைய ஃபோட்டோ தான் இருக்குது. அப்போ சோஷியல் ஜஸ்டிஸ், இண்டிவிஜுவல் ரைட்ஸ், ஈக்குவாலிட்டி, இந்த 3 டைரக்ஷனில் தான் நரேந்திர மோடி அவர்களுடைய யூனிஃபார்ம் சிவில் கோட் இருக்கும். அஃப்கோர்ஸ் ப்ரொடெக்டிங் த மைனாரிட்டி அண்ட் த இண்டிஜினியஸ் கம்யூனிட்டி. And his vision for uniform civil code is primarily is not going to be for all areas of reform. He will bring a uniform civil code now, step 1. Then he will touch upon the contemporary transformation that is required, like marriage age, then mandating education, then succession. Women's ku வந்து equal rights இருக்கணும் men மாதிரி inheritanceல, அப்புறம் successionல. ஸோ இந்த மாதிரி விஷயத்தை தான் ஒரு யூனிஃபார்ம் சிவில் கோட்ல எய்ம் பண்றாரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ ஐ திங்க் த பீப்புள் ஹூ ஆர் ப்ராபகண்டிங் அகேன்ஸ்ட் ஹிம், ஐ திங்க் தே ஆர் நாட் அண்டர்ஸ்டுட் த வெர்ஷன் தட் இஸ் கோயிங் டு பிரிங். ரொம்ப நன்றி திரு சத்யகுமார். இத்தனை நேரம் நம்ம கேட்ட கேள்வி அனைத்திற்கும் விரிவான தெளிவான பதில்களை கொடுத்து இந்த பொது சிவில் சட்டம் குறித்த ஒரு ப்ராடரான டிஸ்கஷன் கொடுத்தக்கா ரொம்ப நன்றி. தேங்க்யூ.